ஹலோ டிவிகேன்ஸ். என்ன சண்டேன்றதுனால கறி சோறு சாப்பிட்டு தூங்கிட்டீங்களோ? தாவைக்கானாலே முதுகெலும்பில்லாத கோழை கூட்டமா? தாவைக்கோட மகளிர் அணி இப்ப எங்க பதுங்கி இருக்கீங்க? அதாவது திமுகனா பொங்கணும், பிஜேபினா பம்பணும்னு மேலெடுத்து உத்தரவோ? என்னன்னா மக்களே, நேத்து வந்துட்டு தமிழ்நாடோடைய பிஜேபி மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்கள் வந்து நேத்து ஒரு நிகழ்ச்சியில வந்துட்டு முதலமைச்சரை விமர்சிக்கும் போது அவங்க அம்மா வந்து கொச்சைப்படுத்தும் விதமா அதுல வந்து பேசிட்டாரு. அது வந்து கண்டனத்துக்குரிய வார்த்தை. அது கண்டனம் தெரிவிக்கிறேன். என்னன்னா வந்துட்டு இந்த பேசின வார்த்தைக்கு நடிகை குஷ்பு அவர்களை காணோம், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை காணோம். ஏன் இவங்களை காணோம்னு சொல்றேன்னா, இவங்கெல்லாம் முக்கியமான பெண்ணியவாதிகள். இந்த பெண்ணியவாதிகள்லாம் காணாம போயிட்டாங்க. அப்புறம் இந்த டிவிக்கு ஏஞ்சிருக்காங்களே, நான் நினைச்சேன் சரி நாளைக்கு ஒரு டிக்கெட் அரெஸ்ட் காலையில. நான் நினைச்சேன்னா காலையில வந்து நைனா நாகேந்திரன் அவர்கள் வீட்டுல வந்து இந்த சைடு வந்து 10 போலீஸ் வேன் போய் நிற்கும். இங்க வந்துட்டு டிவிகேஎன்ஸ்லாம் வந்துட்டு எல்லா மாவட்டத்திலையும் போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சைடு அவரை அரெஸ்ட் பண்ணுவாங்க போலீஸ்லாம். இந்த சைடு வந்து டிவிகேஎன்ஸ்லாம் லட்டு கொடுத்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க, சப்ளை பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா பார்த்தா டிவிகேஎன்ஸ்லாம் அவங்க அண்ணனை மாதிரியே சண்டே அவங்க அண்ணன் எப்படி லீவ் விட்டுருப்பாரு, அந்த மாதிரி இவங்கலாம் வந்து சண்டேன்றதுனால கறி சோறு சாப்பிட்டு தூங்கிட்டாங்க போல இருக்கு. அப்புறம் இந்த தாவேக்காவுடைய மகளிர் அணி என்னன்னா, இந்த மகளிர் அணி பேசாத ஒரு வார்த்தைக்கு ஜோடிச்சு ஜோடிச்சு போட்டு கேஸ் எல்லாம் போட்டாங்க. ஆனா இங்க முதலமைச்சருடைய தாயார வந்து விமர்சனம் பண்ண மாதிரி பேசியிருக்காங்க. ஆனா இதுக்கு ஒரு கேஸ கூட காணோம். எங்க பதுங்கி இருக்காங்கன்னே தெரியல. அதாவது இவங்களுடைய கொள்கை புற இருக்கு. என்ன கொள்கைனா, நடிகைய பத்தி பேசினா பொங்கணும், இதே வந்துட்டு அம்மாவை பத்தியோ மனைவியை பத்தி பேசினா பம்மிக்கிட்டு இருக்கணும் போல இருக்கு. அப்புறம் இந்த அமைச்சர்கள், டிவிகேவுடைய அமைச்சர்கள், அதாவது எப்பவுமே ஒரு அமைச்சர் இருப்பாரு, என்னன்னா உடனே பொங்கிட்டு வந்துருவாரு ஏதாவது ஒரு விஷயம்னா. அந்த அமைச்சர் யாருன்னா நிர்மல்குமார் அவர்கள் தான். ஆனா இந்த விஷயத்துல பார்த்தா ஆளு சத்தமே இல்லாம இருக்காரு, அட்ரஸே இல்லாம இருக்காரு. ஏன்னா பிஜேபி அவருடைய தாய் கழகம்ல, தாய் கழகத்தை எப்படி விமர்சனம் பண்ண முடியும்? அப்புறம் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் என்னன்னா பிரஸ் கிட்ட சரண்டர் ஆயிட்டாரு. அதாவது என்னன்னா, அவர் பேசிய வார்த்தை வந்து கண்டனத்துக்குரியது. ஆனா இந்த இடத்துல தான் நீங்க ஒண்ணு கவனிக்கணும். என்ன தெரியுமா? பிஜேபியும் திமுகவும் கூட்டணி அப்படின்னு. ஐயா ராஜ்மோகன் அவர்களே, இங்கேயுமா திமுக? இங்க இருந்து திமுக வந்துச்சோ? அப்புறம் இன்னொரு அமைச்சர் இருக்காரு அருண்ராஜ் அவர்கள். அவர் வந்து எப்படின்னா, சத்தமே இல்லாம இருக்கிற இடமே இல்லாம இருந்துட்டு போயிடணும் அப்படின்வாங்களே, அதுதான் போல இருக்கு அவரு. என்னன்னா வந்துட்டு, நாங்க சட்ட ரீதியா சந்திச்சுக்கிறோம் அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. அதாவது தாவேக்காவினர் என்னன்னா முதுகெலும்பில்லாத கோழை கூட்டம். அதாவது அவங்களுக்கு என்னன்னா, திமுகவை பார்த்தா வந்து பயம். அதாவது தலைமையிலயும் சரி, கீழே இருக்கவங்களும் சரி, எல்லாருக்கும் வந்து திமுகவை பார்த்தா பயம். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, திமுகவினர் மேல சம்பந்தமே இல்லாம ஜோடிச்சு ஜோடிச்சு கேஸ போட்டுருவாங்க அரெஸ்ட் பண்றதுக்காக. ஆனா பிஜேபியினர் ஓப்பனா இங்க ஒருத்தர் விமர்சிச்சிருக்காரு. ஆனா வந்து அவங்க மேல கேஸ் போட மாட்டாங்க. ஏன்னா வந்து அவர் இது வந்து முதல் தடவை விமர்சனம் வைக்கல. நீங்க இதே தாவேக்காவுடைய கட்சி தலைவரா விஜய் அவர்கள் இருக்கும்போது என்ன விமர்சனம் பண்ணாருன்னா, முதல்ல அவர் த்ரிஷா வீட்டை விட்டு வெளியே வரணும்னு விமர்சனம் பண்ணாரு. இப்போ முதலமைச்சர் ஆனோடனே என்ன விமர்சனம் பண்றாரு? அவங்க அம்மாவை விமர்சனம் பண்றாரு. ஆனா இதுக்கெல்லாம் வந்து இந்த டிவிகேஎன்ஸ் பொங்கல. ஏன்னா அவங்களுடைய மேலிடத்து உத்தரவு எப்படி இருக்கும் போல இருக்குன்னா, அதாவது டிவிஎம்கேனா திமுகனா நீங்க வந்து பொங்கணும், பிஜேபினா பம்மிட்டு இருக்கணும். ஏன்னா வந்து பிஜேபி தான் நம்மளுடைய ஓனரை பத்தி பேசிட்டா ஆப்பு வச்சிருவாங்கல்ல, அதனாலதான்.